வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சிக்கு வந்த பின்னர் தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போல ஆகிவிட்டது. நடிகராக விஜய் அவர்கள் நடித்து கொண்டிருக்க சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இயக்குவது போல் உள்ளது. அவரது டிவிகேயின் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் ரீல்ஸ், நடிப்பு என விசிலடித்து கொண்டிருக்க சட்டமன்ற மாண்புகள் அனைத்தும் காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக திமுகவின் மருத்துவர் சையத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். நேற்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சில கேள்விகளை முன் வச்சார். திமுக உறுப்பினர்களும் பல கேள்விகளை கேட்டாங்க. அதுக்கு எல்லாமே இன்னைக்கு பதில் சொல்வார் முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவர் பதில் உரையும் நம்ம பார்த்தோம். எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அது அடிப்படையில் எங்களுடைய தப்புன்னு நான் நினைக்கிறேன். அங்கே சரியான பதில் சொல்லுங்க சிஎம்னு பேட்ச் போட்டிருந்துருக்கணும். அங்கே வாயை தரங்க சிஎம்னே அவர் வாயை திறந்துட்டாரு, ஆனால் சரியா திறக்கலை. அதனால தேர்தலுக்கு எப்படி திறந்தாரோ அப்படிதான் திறந்தாரு. அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கேட்குற கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லுங்க சிஎம்னு அடுத்த வாட்டி பேட்சை போட்டு போகணும்னு நினைக்கிறேன். நாங்கள் வாயத்தரங்க சிஎம்னு வச்சுட்டு போனதுனால அவர் வாயை திறந்துட்டாரு. கேட்கப்பட்ட எந்த கேள்விகளுக்கும் நேரடியாக பதிலே சொல்லலை. ஒரு மழுப்பலான பதில்களை சொல்லிட்டு போகிறாரு. உண்மையிலேயே சட்டமன்ற மாண்புகள், சட்டமன்ற மரபுகள், அதுக்கான மரியாதை இந்த தாவேகா அரசாங்கம் சுத்தமாக அடிச்சு நொறுக்கி இருக்கிறது. மரபுகளுக்கு அவர்களுக்கு எந்த ஒரு அதை காப்பாற்றணுன்ற ஒரு கவலையும் அச்சமும் கிடையாது. அதை சரி செய்யணுன்ற எந்த ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் எனக்கு என்ன அது யூஸ்வலாக அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகாமல் போகணும்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி என்ன கேட்டாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பதிலை நம்ம எழுதுவோம்ல, அதுதான் சட்டமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ரெடிமேடான ஒரு பதில். அதாவது கேள்வி வரும், இப்போ 10 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதை நானே கூட பண்ணியிருக்கேன். நான் படிச்சுட்டு போல பேப்பரை ஃபில் பண்ணணும்னா ஏதாவது எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதிட்டு வருவேன். அந்த மாதிரி தான் தாவேகா அமைச்சர்களும் முதலமைச்சரும் நடந்துகிட்டு இருக்காரு. அதுதான் நடக்குது. வேற என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஏங்க நீங்கள் நாங்கள் எதிர்கட்சியிலேருந்து ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டால் நீங்கள் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு சபாநாயகர் சொல்கிறாரு. ஏன் அந்த விதி வெறும் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா, முதலமைச்சருக்கு பொருந்தாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதிலே காணோம். எனக்கு என்ன தோணுதோ, எலெக்ஷன் கேம்பெயினிங்லேயே தாவேகா தொடர வேண்டும் என்று நிற்கிறது. ஆட்சிக்கு வந்துட்டோன்ற எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க, நான் கேட்டுப்பேன். நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க, நான் கேட்டுப்பேன். ஆனால் நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. ஏன் நிர்வாகம் சரியில்லைன்னா நிர்வாகம் சரியில்லைன்னு தானே சொல்ல முடியும். ஏன் உங்களுடைய ஆட்சியில் ஒரு 3 வயசு பொண்ணை கற்பழித்து கொலை பண்ணியிருக்கான், 10 வயசு பொண்ணை கற்பழித்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற கேள்வி உங்களுடைய நிர்வாகத்திறன் தானே காட்டுது அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா நீங்கள் வச்ச பேராமீட்டர் தான் அது. கடந்த காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்ப நீங்கள் தான் இந்த குற்றச்சாட்டை ஆட்சி மேலே வச்சிங்க, ஆட்சி நிர்வாகம் சரியில்லை. இன்னைக்கு அதே உங்களுக்கு கண்ணாடியை காட்டினா ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்கன்ற ஒரு கேள்வியை தான் வைக்கிறோம். அதுக்கு பதில் சொல்ல விஜய் பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். சட்டமன்றத்திலிருந்து வெளியேறின எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. என்டையர் தாவேகாவுடைய எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்கிரிப்டடாக தான் இருக்கு. சினிமாவுக்கு எப்படி எந்த நேரத்தில் ஒரு பாஸை கொடுக்கணும், எந்த நேரத்தில் ஒரு பிஜிஎம்மை போடணும், எந்த நேரத்தில் ஆக்ஷனாக பேசணும், எந்த நேரத்தில் கேமராவை பார்த்து பேசணும், எந்த நேரத்தில் முகத்தை திருப்பிட்டு பேசணும், இது எல்லாம் சினிமாவில் ஒரு எமோஷ்னலாக மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி அந்த ஒரு சீன் பை சீன் ஸ்கிரிப்ட் பண்ணி ஸ்டோரி போர்டோடு ஷூட்டிங்கு போவாங்க, எடிட்டிங்கில் வேலை பார்ப்பாங்களோ அதே மாதிரி அரசியலை கொண்டு வந்துட்டார். அன்றைக்கி ஒரு பாஸை கொடுக்கறது பதில் சொல்லாமல். ஆனால் அது ஆடியன்ஸ் யோசிக்கணும், திடீர்னு சவுண்டை ரைஸ் பண்ணி ஆடியன்ஸ் யோசிக்கணும், ஐயோ அடுத்து ஹீரோ என்ன பண்ண போகிறாரு, சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் ஹீரோ திடீர்னு ஒரு பஞ்ச் டைலாக் அடிச்சாருன்னா அது எப்படி ரசிக்கும்படியாக இருக்குமோ அரசியல் அப்படி மாற்றிட்டார். சரி, எதிர்கட்சி அரசியலில் நீங்கள் அப்படி பண்ணால் பரவாயில்ல, எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் ஆளுங்கட்சி மேலே குற்றச்சாட்டு வைக்கும்போது சரி. ஆனால் ஆளுங்கட்சியாக வந்த பிறகும் நேரடியாக பாயிண்டட் கொஸ்டின், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சட்டம் ஒழுங்கு, நீங்கள் முதல் ஸ்பீச்சாக இருக்கிறது ஆளுநர் உரையை முடிச்சுட்டு முதல் உரையுடைய பேச்சு என்பது அது ஒரு ரோட் மேப்பாக இருக்க போகுது. ஒரு ரோட் மேப்பாக இருக்கணும், அடுத்த 5 வருஷம் அரசாங்கம் இப்படி தான் செயல்பட போகுது அப்படின்னு. அந்த ரோட் மேப்புக்கு பதில் இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் இப்படின்றார். அது என்னன்னா, நான் முதல்வர் திட்டத்தை முடிச்சிட்டேன், இனி அடித்தட்டு மக்கள்லாம்
துணை ஆட்சியர் ஆகிற கனவு காணாதீங்க. அம்மா உணவகத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டேன், நான் முடிச்சிட்டேன், நான் முதல்வன் திட்டத்தை முடிச்சிட்டேன், சட்டம் ஒழுங்க முடிச்சிட்டேன், இந்த மாதிரிலாம் டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் பேரை மாத்திட்டேன், இந்த மாதிரி. அதுல அமைச்சர்களுடைய விளக்கங்கள் இன்னும் வியப்பா இருக்கு. ஏங்க நான் முதல்வன் திட்டத்தை மாத்தினீங்க அப்படின்னா அது வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்காக நினைச்சுக்கிறாங்க. என்னங்க நீங்க, எனக்கு புரியல. தாவேக்காவுடைய தொண்டர்கள் அப்படி இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அப்படி இல்லை. அவங்க எல்லாம் படிச்சுட்டு நான் முதல்வன் ஸ்கீம் என்னன்னா ஒரு வீட்லயும் சொல்ல முடியும் அது எதுக்காகன்னு. ஆனா இப்படிலாம் சப்பக்கட்டு பண்ணிட்டு ஒவ்வொன்றும் எலக்ட்ரிசிட்டியை முடிச்சிட்டேன், நான் முதல்வன் ஸ்கீமை முடிச்சிட்டேன், கல்வி கட்டமைப்பை முடிச்சிட்டேன்ற மாதிரி விஜய் வந்து செய்கை பண்ணுறாரு. என்ன இல்லை, அவையில் வந்து ஒரு கதையை சொன்னார், வந்து பார்த்தேன் அப்பாவை காணோம் அப்படின்னு. எங்கேயும் போல. இப்போ நம்ம ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கிறப்ப தலைவர் அறிவாலயத்தில் தான் இருக்கார். யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். உங்க பிறந்த நாளைக்கே உங்க எம்எல்ஏஸ் கூட பார்க்க முடியல உங்களை. அதனால ஜனநாயகம்ன்றது வெற்றி கிடையாது. அவரோட ஃபேமிலியிலே அந்த பிரச்சனை இருக்கு. இல்லை, அது ஃபேமிலியை விட்டுருங்க, நம்ம அதை கடந்து பேசுவோம். இன்னைக்கு தலைவர் பிறந்த நாள் வாங்க, கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் பேரை வந்து காலையில் 8 மணிலேருந்து 3 மணி வரையும் பார்ப்பார். களத்தில் நாங்கள் தான் நின்றுட்டு இருக்கோம். அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் அண்ணாவுடைய ஆட்சியில் பேச சொல்கிறீங்க. மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களிடத்திலிருந்து கற்றுக்கொள் இருக்குல்ல. விஜய் எப்போ கடைசியாக மக்கள் கிட்ட போனார், எப்போ மக்கள் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டார்? ஒன்றுமே கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் ஒரு தேர்தல் தோல்வியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ மலிவாலாம் பேசுறதுக்கெல்லாம் இல்லை. கடைசியில் ஜனநாயகம் என்பது மக்களோடு யார் நிற்கிறார்கள் என்பது தான். நீங்கள் பல இடதுசாரி போராளிகள் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றது கிடையாது. அதுக்காக அவர்களை மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்க முடியுமா என்ன? அளவுகள் வந்து தேர்தல் வெற்றி மாத்திரமல்ல, உங்களுடைய நடவடிக்கைகள். நீங்கள் எப்படி மக்களோட, நீங்கள் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நாங்கள் மக்களோட இருக்கிறோம். நீங்கள் ஜெயிக்கிறப்பவும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் கிடையாது. அப்போ நீங்களாம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் பேசுவதற்கு எந்த ஒரு அருகதையும் இல்லாத ஒரு தலைவராக, முதல்வராக விஜய் இருக்கிறார். இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டாங்க, பதில் வந்து நாளைக்கு முதல்வர் சொல்லுவார் அப்படின்ட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏற்ற இறக்கங்களோட பேசுகிறாரா நீங்கள் விரிவாக சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி வந்து முதல்வரை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்விக்கெல்லாம் ஆதவ அர்ஜுனாவோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களோ பதில் சொல்லிட்டு இருந்தார். ஒரு பதில் சொல்ல முடியாத முதல்வராக தான் அவர் இருக்காரா சார்? அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கணும் சார், இது வந்து பெருசாக எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. கட்சியை தொடங்கி 2 வருஷத்துலேயே ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு. அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. 2 வருஷத்துல இல்லை, 2 மாதத்தில் கூட நீங்கள் ஆட்சியை பிடிக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்களான்ற ஒரு கேள்வி தான். அந்த ஆட்சியை பிடித்து நடத்துவதற்கு நீங்கள் தயாராக இருந்தீங்களான்ற ஒரு கேள்வி தான். நீங்கள் வந்து சாதாரணமாக இன்னைக்கு நீட் எக்ஸாம் எத்தனை பேர் சார், எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எத்தனை தற்கொலைகள் நடக்குது. நீங்கள் டாக்டர் ஆகுறதுக்கே உங்களை தயார்படுத்திக்கிறீங்களான்னு ஒரு சோதனைக்கு மேலே சோதனை, அது வேதனையாக இருக்குது. ஆனால் நீங்கள் 8 கோடி மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய, கையெழுத்து போட்டு எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய முதலமைச்சராக வருவதற்கு ஜனநாயகத்தில் யார் வேணாலும் வெற்றி பெறலாம் என்பது ஜனநாயகம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உரிமை. ஆனால் அதுக்கு நீங்கள் தயார் இல்லாமல் இருந்துக்கிட்டு வெறும் போய் ஏறி உட்காந்துட்டு இப்போ நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 6 மாதம் டைம் கொடுங்க. நீங்கள் இதை சொல்லணும்ல தேர்தலின் போது, எனக்கு பதில் சொல்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். ஏங்க டெல்லிக்கு போனால் ப்ரெஸ் மீட்டுன்றது மரபுங்க. அது என்ன கூப்பிட்டு போய் அங்கே போய் சாப்பாடு நல்லா இருந்துச்சான்னு கேட்க போகிறது கிடையாது. முதலமைச்சர் எப்படி சார் பேசுவார்? முதலமைச்சராக நீங்கள் பிரதமரை சந்திச்சப்ப என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்ல பயப்படக்கூடிய ஒரு முதல்வர். ஆட்சி நிர்வாகம்னா என்னன்னு தெரியாத. ஒருவேளை அவருக்கு இப்படி தான் பேச வருமோ, இந்த பேப்பரில் எழுதி வச்சு ஒரு பேட்டர்னில் பேசுகிறார். அவருக்கு எப்படி வேணாலும் பேச வரட்டும் சார், கவலையே கிடையாது. ஆனால் பேசணும், மக்களுக்கு எது தேவையோ பேசணும். நான் பேசிட்டேன்றதுக்காக இன்னைக்கு வந்து இப்படி போட்டுட்டு குட்டி கதைன்னு சம்பந்தமே இல்லாமல் பேசுறது, இன்னைக்கு வந்து இவங்க ரொம்ப ஒரு தந்திரமாக செயல்படுறாங்க சார். இவன் இன்னைக்கு பாருங்க, அடுத்த 2 நாள் சோஷியல் மீடியாவில் இதுதான் ரீல்ஸ் பிஜிஎம் போட்டு ஓட்டுவோம். இது போதும்னு நினைக்கிறாங்க. மக்களுக்கு இது போதும், மக்களுக்கு நியாயமான நிர்வாக ரீதியான கேள்விகளும் வேண்டாம், பதிலும் வேணாம், இந்த மாதிரி ஒரு 2 ரீல்ஸை விட்டுட்டா போதும். நேற்று வந்து என்ன சார், சபை முடிஞ்சிச்சுன்னாங்க, எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் போனதுக்கப்புறம் சபை நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் என்ன மாதிரி வந்து சபாநாயகர் அனுமதிக்கிறது தானே? சபாநாயகர் அனுமதிக்கிறார் சார். அனுமதிச்சாலும் நமக்குன்னு ஒரு தார்மீகம் இருக்கு. அவரும் தப்பா இருக்காருல்ல, அவரும் தப்பா இருக்காரு, நமக்கு ஒரு தார்மீகம் இருக்குல்ல. அங்க உறுப்பினர்களே கேள்வி எழுப்பிட்டு அவங்க எல்லாம் சபை முடிச்சுன்னு அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பதில் சொல்றது எப்படி நியாயமா இருக்கும்? அது சொல்லுவாங்களே, யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஆத்துற அப்படின்னு. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து
இந்த தாவேக்கா அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் நிர்வாகம் சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அதை செய்யணும். அது பொறுப்பெடுத்து நீங்க நடந்துக்கணும். நாங்க பொறுப்பான எதிர்க்கட்சியாக தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். நீங்க வந்து அவையில் வந்து சும்மா பொத்தாம் பொதுவாலாம் பேச முடியாதுன்னு நேற்று தான் சபாநாயகர் அறிவுறுத்துறார். ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் அதே செய்கிறாரு. அவ்வளவும் பொத்தாம் பொதுவாகவே பேசிக்கிட்டு அது பொத்தாம் பொதுவாக பேசுகிற குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. பார்ட்டி ஃபண்டுன்னே ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு. எந்த பார்ட்டி என்ன எதுவுமே கிடையாது. அவர் பார்ட்டி பண்ணுறதுக்கான ஃபண்ட்ஸா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் இருந்தது கிடையாது. ஜெயலலிதா அம்மையாரோட அரசியல் செஞ்சுருக்கக்கூடிய இயக்கம் இது. எம்ஜிஆரோட அரசியல் செய்திருக்கக்கூடிய இயக்கம். இன்னும் சொன்னப்போனால் எடப்பாடி பழனிசாமியும் இருந்திருக்காரு அவருக்கு எதிராக. ஆனால் அந்த சட்டமன்ற மாண்புகள் எந்த நேரத்திலும் குறையாமல் இரு தரப்பும் பார்த்துக்குச்சு. ஆனால் இன்னைக்கு அது இல்லாமல் முழுக்க ஒரு சினிமா ஷூட்டிங், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக சட்டமன்றத்தை மாற்றிருக்கிறது ரொம்ப தமிழ்நாடுடைய அரசியலுக்கு, தமிழ்நாடுடைய சட்டமன்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த ஒரு 40 நாள் ஆட்சியில் அரசு நிர்வாகம் என்னவா செயல்படுது நீங்கள் பார்த்த அளவு? சார், ஃபஸ்ட்டு அரசுனா யாருன்றது அதிகாரிகளுக்கு தெரியல. நிர்வாகம்னா என்னன்னு முதலமைச்சருக்கு தெரியல. ஏன்னா மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் தெரியல. கட்சியினரை விட்டுருங்க, முதலமைச்சருக்கே நிர்வாகம் என்னன்னு தெரியல. யாருக்கு என்ன டெசிக்னேட் பண்ணணும், எந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே என்ன வருதுன்றதே தெரியல. நீங்கள் ஒரு வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன், பர்வேஸ். ஏன் சார் இவங்க ஆய்வுக்கு போகிறாங்க, ஆய்வுக்கு போய் ஆய்வுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இப்போது நான் அமைச்சர்னா என்னுடைய எக்ஸ்பர்டைஸ் என்ன, நான் என்ன அறிவுரை சொல்ல முடியும், அதுக்குள்ளே தான் நான் நிற்க முடியும். ஆனால் அவர் போய் என்ன பண்ணுறாரு, மருத்துவர்களுக்கு ஆலோசனை பண்ணுறாரு. பேஷண்ட்டை எப்படி பார்க்கணும்னு ஒரு டாக்டர் அமைச்சர் சொன்னால் கூட அதை புரிஞ்சிக்க முடியும். ட்ரெயின் டு டாக் அபவுட் இட். இவர் வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், அவர் மருத்துவர் கிடையாது. ஜனநாயகத்தில் யார் வேணாலும் அமைச்சர் ஆகலாம், எந்த அமைச்சரும் அந்த படிப்பு தான்றதுல நாங்கள் உடன்படுறோம். ஆனால் அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்காக நீங்கள் போய் டாக்டர் வேலையை டாக்டர் எப்படி பார்க்கணும், இருமல்னு வந்தால் இந்த ஊசி தான் போடணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இவங்க போயிடுவாங்களோன்னு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன் சார் 8 to 2 ஒரு டியூட்டி, 2 to 8 ஒரு டியூட்டி. 1 மணிக்கு ஒரு பேஷண்ட் வந்தார்னா அந்த டாக்டர் பார்த்துட்டு டியூட்டி முடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் ஃபஸ்ட்டு எந்த டாக்டர் பார்த்தாரோ அதே டாக்டர் தான் கண்டினியூஸாக பார்க்கணும். அப்படின்னா ஒரு 24 மணி நேரம் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தார்னா 24 மணி நேரமும் ஒரே டாக்டர் அங்கே நின்று பார்க்க முடியுமா? நிச்சயமா. இந்த நிர்வாகமே தெரியாதவர்கள் அமைச்சர்களாக இருக்காங்க, இந்த நடைமுறையே தெரியாதவங்க அமைச்சராக இருக்காங்க. இதே தான் முதலமைச்சருக்கும் போகுது. இன்னொன்று பவர் சென்டர்ன்றாங்க, இஷ்டத்துக்கு ஓஎஸ்டி போட்டு வச்சுருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணோன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு ஒரு குழப்பம். ஜான் கிட்ட பேசணுமா, இல்லை விஷ்ணு ரெட்டி கிட்ட பேசணுமா, ஜெகதீஷ் கிட்ட பேசணுமா, ஆதவ அர்ஜுனா கிட்ட பேசணுமா, புஷி ஆனந்த் கிட்ட பேசணுமா, யார் தான் முடிவு எடுக்கிறான்றது தெரியாமல் இருக்குது. 5-6 பவர் சென்டர் இருக்கிறதா 40 நாள்லேயே வந்து பத்திரிகைகள் எழுதிக்கிட்டு இருக்கு. கை கழுவ போறாரா கட்சின்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. சார் இவங்க குதிரை பேரம் தான் சார் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 5 எம்எல்ஏ ராஜினாமா பண்றாங்க சார். ஜெயிச்ச அவங்க இல்லை, நாங்கள் தூய சக்தி அப்படின்றாங்களே சார். தூய சக்தி தான் எப்படி சார்? கோட் சூட் போட்டால் தூய சக்தி ஆகிட முடியுமா? டயலாக் பேசினா தூய சக்தி ஆகிடுமா? நீங்கள் எந்த அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுகவுக்கு வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் உங்கள் கட்சியில் சேர்றாங்க, 5ஆவதாக சேர போகிறாருன்றாங்க. சண்முகம் சார் கேட்ட மாதிரியே தான் நானும் கேட்குறேன். அவங்க சேர்ந்தா நீங்கள் ஏன் சார் சேர்த்துக்கிறீங்க? நீங்கள் தூய சக்தி தானே, ஏன் சேர்த்துக்கிறீங்க? சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். எதிர்கட்சிகள் ஆதரவு கொடுக்குறப்போ உங்களுடைய ஆதரவு தேவையில்லைன்னு வேலுமணியை பார்த்து அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே. டிவிகேங்கிறது ஒரு வாஷிங் மிஷின் தான் ஃபஸ்ட்டு தாவேக்கால இருக்கிறவங்களை வாஷ் பண்ணணும். தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுகள், ஒன்றிய செயலாளர் மீது நடவடிக்கை, ரொம்ப வியப்பாக இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து குற்றத்தை தடுக்கணும். நாங்கள் சொன்னோம், நாங்கள்லாம் செய்தி தொடர்பாளர்களாக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விவகாரங்கள் வரும்போது, சார் ஒரு அரசாக என்ன செய்ய முடியும்னா, நம்ம வந்து ஒரு உட்டோப்பியன் வேர்ல்டில் வாழலை. ஒரு அரசாக எங்களால் என்ன செய்ய முடியும்னா, ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அது தடுக்கிறதுக்கான முழு முயற்சி எடுப்போம். அதையும் மீறி குற்றம் நடந்தால் அதுக்கு பொறுப்பெடுத்து சம்மந்தப்பட்டவரை கைது பண்ணி எவ்வளோ விரைவாக தண்டனையை வாங்கி தந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வாங்கி தர்றது தான் ஒரு அரசுடைய வேலை. அந்த வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, தடுக்கணும். அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் சேஃப்டி அப்படின்லாம் டைலாக் விட்டு இப்போது நாங்கள் சொன்ன பதிலை திரும்ப சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையான்னு தான் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம்,
எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அப்போ கடந்த ஆட்சியில் நாங்கள் இதுதானே சார் பேசணும். குற்றங்கள் நடப்பதற்காக அதை தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். மீறி நடக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து அதை தடுத்து நிறுத்துகிறோம். அதையும் மீறி நடக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு சூலூருக்கு அதான் விளக்கம். தாவேக்கா நிர்வாகிகள்னா நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம்ல அப்படின்னா, இப்போ நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்றது ஒன்று. ஆனால் பூரா பயலும் உங்கள் கட்சியில் இருக்கானே எப்படி? அப்போ கடந்த ஆட்சியில் இவனுங்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு அரசுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக நரேட்டிவ் செட் ஆகுறதுக்காகவே இவங்க இப்படிலாம் செயல்பட்டாங்களான்ற ஒரு சந்தேகம் வருமா இல்லையா சாமானிய மக்களுக்கு? எல்லாரும் உங்கள் கட்சி சார், எதுவும் சாதாரண இல்லை, ஒன்றிய செயலர். வெளியில் வந்தால் தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா உங்கள் ஆட்சியில் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொண்ணு போய் சீண்டுறாரு உங்கள் ஒன்றிய செயலாளர். சார் நேற்று ஒரு வீடியோ வந்திருக்கு சார். இவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் டான்ஸ் ஒரு பள்ளி விழாவுக்கு போகிறாரு, டான்ஸ் ஆடுறாரு. ஒரு பள்ளி விழாவில் குழந்தைகளை வந்து ரொம்ப மோசமாக தொடுறாரு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல? அந்த வீடியோ நான் பார்க்கல. அந்த குழந்தைகள் இப்படி உட்கார்ந்துருக்கு, அந்த குழந்தைகளோட காலை பிடிச்சி இப்படி இது பண்ணுறாரு. அது ரொம்ப வைரல் ஆகிருக்கு சார். அதாவது என்னன்னா சார், ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லாமல் நாங்கள் மக்களை ஏமாற்றலான்ற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க சார். இதுதான் சார் ரொம்ப ஆபத்தானது ஜனநாயகத்துக்கு. மக்கள்கிட்ட அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது. 41 பேர் செத்தாலும் நான் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, பழிய போட்டு போயிட்டே இருப்பேன். அதே தான் இன்றைக்கும் தொடருது. சூலூர் பிரச்சனையிலையும் அப்படியே கடந்து போயிடுவேன், பழிய போட்டு போயிடுவேன். ஸோ இது நடக்குது. ஏன் சார் பள்ளிக்கூடத்தில் அமைச்சர் குத்தாட்டம் போடுறதெல்லாம் என்ன சார் ஒரு புது இதுதானா சார்? நீங்கள் சொன்ன நியாயத்தை பார்த்தீங்களா? இதுதான் விளக்கம். என்ன விளக்கம் சார் இதெல்லாம்? இதெல்லாம் சகிக்க முடியல. நீங்கள் இதுதான் மாற்றமா? டபுள் மீனிங் பாட்டை போட்டுட்டு இதெல்லாம் பாட வச்சுட்டு இப்படியா சார் நீங்கள்லாம் வந்து ஒரு மாற்றத்தை? இந்த மாற்றம் தான் தமிழ்நாட்டுக்கு வேணுமா? வாக்களித்தவங்களாம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் அடுத்த தலைமுறைக்கு அவங்க காட்டக்கூடிய மாற்றம் இதுதான் சார். ஒரு ரொம்ப ஃபேக்காக ஊழல் ஒழிப்புன்னு ஒன்று வந்து கட்டிடுவாங்க சார். இது வந்து பாஜகவுடைய டிசைன், பாஜகவுடைய டிசைன் சார். அடிப்படையில் ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநில தன்மைக்கான பிரச்சனைகளை தூக்கி வெளியே வச்சிரு. ரொம்ப மேம்போக்கா ஊழல்ன்ற ஒரு பிரச்சனையை, ஊழல் வந்து அமெரிக்காலையும் பிரச்சனை சார், ஊழல் வந்து யூகேலையும் பிரச்சனை சார், ஊழல் ஜெர்மனிலையும் பிரச்சனை சார், ஊழல் இந்தியாலையும் பிரச்சனை சார், ஊழல் தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை சார். யாருக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை. அது ஒழிக்கப்பட வேண்டும், அதுக்காக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அப்படி தான் டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சியை தூக்குனாங்க ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாஜக அந்த இடத்துல உட்காந்துருக்கு சார். அதே ஊழல் குற்றச்சாட்டு பாஜக மேலேயும் இருக்குது, தூய சக்தின்னு சொல்லக்கூடிய பாஜக மேலே இருக்குது. அதே டிசைன் தான். இன்னைக்கு வந்து முக்கியமான கேள்விகளை கேட்டால் ஊழல் ஒழிப்புன்ற ஒரு நாடகத்தை பொய்யா கட்டமைக்கிறது. ஊழல் இல்லையா சார்? இன்னைக்கு நீங்கள் வாங்க, பள்ளிக்கூடத்தில் சட்டப்படி பள்ளியில் எவ்வளோ ஃபீஸுன்னு நிர்ணயித்திருக்கிறதோ அரசு, அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. அதை போட்டிருக்காங்களா? எத்தனை பள்ளிக்கூடத்தில் அதை போட்டிருக்காங்க? போடலை. அப்போ அங்கேயும் ஊழல் நடந்துட்டு இருக்கு. இவங்க என்னன்னா, ஊழல்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடக்கிறது மட்டும்தான் ஊழல்னு நினச்சிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் நடக்கலையா என்ன? 4000 ரூபா வாங்கினவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்துட்டோன்னு ஒரு நியூஸை காட்டிட்டு அதுக்கப்புறம் நடக்கலைன்னு மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் வாங்க பார்ப்போம் எத்தனை பள்ளிக்கூடத்தில் கரெக்டாக ஃபீஸ் வாங்குறாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எத்தனை பள்ளிக்கூடத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு? எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசி உண்மையாக்கி அதை ஊடகத்துடைய பின்புலத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து மக்களை கேட்கக்கூடிய உண்மையான கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் திசை திருப்புவது. இன்றைக்கி முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பண்ணார்ல, அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு குட்டி கதையை சொல்லி அதை ஒரு 2 நாள் ஓட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை போடுறது. இதெல்லாம் பண்ணுங்க, யாரும் வேணான்னு சொல்லலை. உங்களுக்கு வந்து நீங்கள் சினிமாவில் இதெல்லாம் பண்ணி பழகுனவர் பண்ணுங்க, தனியாக பண்ணுங்க, சட்டமன்றத்தில் கூட பண்ணிக்கோங்க. ஆனால் எதிர்கட்சிகள் என்பது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, மக்கள் பிரதிநிதிகள். மக்கள் உங்களுக்கு யார் ஓட்டு போட்டு ஆட்சி செய்வதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்களோ அதே மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் கேள்வி கேளுங்கள்னு எங்களை அனுப்பியிருக்காங்க. இவங்க என்ன ஏதோ நினச்சிக்கிறாங்க, ஜனநாயகத்தில் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள்லாம் நீங்களும் தான் முழுசாக வரல, எங்கள் கூட ஜெயிச்சவங்களுடைய ஆதரவு கேட்டு தான் நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப அது வியப்பாக இருக்குது. இவர் ஏதோ பெரும்பான்மை வாங்கிட்டு இல்லை அவர் கூட கூட்டணியில் இருந்தவங்களோட மட்டும்தான் ஜெயிச்சு இவர் ஆட்சி அமைச்ச மாதிரி. நீங்கள் வேண்டாம் என்ற உதவியும் இல்லாமல் நாங்கள் ஆட்சி அமைச்சோம்னு இன்னைக்கு பேசி நீங்கள் வேண்டாம் என்று வாக்களித்தவர்கள் உடைய ஆட்சி தான். இப்போ கம்யூனிஸ்ட் 2 இடத்துல ஜெயிச்சிருக்குன்னா தாவேகா வேணான்னு சொல்லி தான் கம்யூனிஸ்டுக்கு போட்டிருக்காங்க. 5 இடத்துல காங்கிரஸுக்கு போட்டிருக்காங்கன்னா தாவேகா வேணான்னு தான் போட்டிருக்காங்க. திமுகவுக்கு போட்டிருக்காங்க.
ஆனால் திமுக கூட வேணாம் சார், தாவேக்கா வேணான்ற மட்டும் வச்சுப்போம். ஏன்னா அது உடன்பட மாட்டாங்க அவங்கெல்லாம். திமுகலாம் கிடையாது, நாங்கள் ஜெயிச்சோன்னு காங்கிரஸ் சொல்லும். நீங்கள் ஒரு அடிப்படை ஜனநாயகத்திலேயே நான் சொல்கிறேன், இப்படி வச்சுக்கோங்க. தாவேக்கா வேணான்னு போட்டவங்களுடைய வாக்கில் தான் உங்கள் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ நியாயமாக பார்த்தா நிராகரித்தவர்களுடைய வாக்குகளை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஜனநாயக தன்மையை வந்து ரொம்ப மலிவுபடுத்த வேணாம். நாங்கள் ஜெயிச்சிட்டோம் என்ன வேணாலும் அட்டூழியம் பண்ணுவோன்னு கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய அட்டூழியங்களுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸாக தான் எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுகவுக்கு மக்கள் கொடுத்துருக்கிறார்கள், ஜனநாயகம் கொடுத்துருக்கிறது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் பதில் சொல்லுங்கள். நீங்கள் பதில் சொல்கிறது உங்களுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கல்ல, உங்களுடைய வாக்குகள் உங்களுடைய ஆட்சி வேண்டான்னு சொன்ன பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில். ஜனநாயகத்தில் ரெண்டுமே தான் இருக்கும், ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். இப்போ எதிர்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு சரியான பதிலை தருவது என்பது அவருடைய பொறுப்பு. அப்படி இல்லை, இப்படி தான் எனக்கு பதில் சொல்ல வரேன், இப்படிலாம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு 30 நாள் கால்ஷீட் பிரேக் எடுத்துகிட்டு சினிமாவில் போய் நடிச்சிட்டு வாங்க. இப்படிலாம் பழகிச்சிங்க, என்னால் திடீர்னு விட முடியாது, நான் இப்படிலாம் சீனு இந்த மாதிரி டைலாக்லாம் பேசுவேன் அப்படின்னா நீங்கள் தயவு செய்து ஒரு 30 நாள் பிரேக் எடுத்துகிட்டு போய் சினிமாவை நடிச்சுட்டு வந்து சட்டமன்றத்தில் சட்டமன்ற மாண்புகளை கடைப்பிடிச்சு நடந்துக்கோங்கன்ற ஒரு அட்வைஸ் தான் முதலமைச்சருக்கு கொடுக்கணும். கடைசியாக ஒரு கேள்வி. ஒன்று, வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க இதுக்கு முன்னாடி, அது ஒன்று. ரெண்டாவது, இவருக்கு வாக்களித்த இந்த சினிமா ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க திருந்துவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முதல்ல வந்து வெள்ளை அறிக்கையே அது வெள்ளை அறிக்கை கிடையாது, அது மஞ்சள் நோட்டீஸ். நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது, அதுக்கு காரணம் இதுதான் காட்டின மஞ்சள் நோட்டீஸ். வெள்ளை அறிக்கைனா ஒரு பேலன்ஸ் ஷீட், கடன் எவ்வளோ இருக்கு, கடன் வாங்கி நான் என்னென்ன பண்ணியிருக்கேன். அப்போது இதில் வந்து ரொம்ப அலேக்கா 2-3 விஷயங்களை வந்து அவங்க மறைக்கிறாங்க அந்த வெள்ளை அறிக்கை. ஏன் அதை வெள்ளை அறிக்கைன்னு நான் ஒத்துக்க தயாராக இல்லை அப்படின்னா, வெள்ளை அறிக்கைன்னா அது முழு ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும். உண்மைத்தன்மை கிடையாது, கடனை மட்டும் காட்டிடுறீங்க. ஆனால் அந்த கடன் வாங்கினதுனால இங்கே என்னென்ன வளர்ச்சியை அடைந்திருக்கிறது தமிழ்நாடுன்றது ஒன்று போடணும்ல, அந்த பேராகிராஃபே அழிச்சிட்டாங்க. அந்த கடன் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒன்றிய அரசு தராத நிதியெல்லாம் வந்து இங்கே பெருசாக பெரிதுபடுத்தலை, அதை வெளிப்படுத்தலை. அதெல்லாம் வந்து பாஜகவை காப்பாற்றுற ஒரு அறிக்கை. அது மஞ்சள் நோட்டீஸ் வந்து நல்லா பண்ண முடியாதுப்பா, இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆட்சிக்கு வந்துட்டேன், அதனால் 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்னு தெரில, 2500 ரூபா மாதத்துக்கு என்னால் தர முடியுமா தர முடியாதான்னு தெரில, இப்போ கொடுத்த வாக்குறுதிகள்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், முடியாமல் கூட போவோன்ற மாதிரி ஒரு மஞ்சள் நோட்டீஸ். அது வெள்ளை அறிக்கையே கிடையாது. அது ஒன்று. இன்னொன்று, என்றைக்குமே ஜனநாயகத்தில் வந்து மக்களை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது, மட்டப்படுத்தக்கூடாது. ரசிகர்கள் அவர்கள் வாக்களித்திருக்கலாம், அது ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் என்னன்னா, நீங்கள் வாக்களிச்சிட்டிங்க ஓகே, ஆனால் இன்னைக்கு யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து கேள்வி கேளுங்க. அதுதான் விஜய்க்கு வாக்களித்தவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறதுன்றது. இனி நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் ஆசைப்பட்டவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருடைய ஆட்சி சரியாக இருக்குதா இல்லையா, அவர் தப்பு பண்ணும்போது நீங்கள் தான் கேட்கணும். கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் வந்து 6 மாதம் டைமு, 8 மாதம் டைமு, 1 வருஷம் டைமுன்னு இவங்க லேக் வாங்கிட்டே போவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் உங்களை ஏக்ஷன் ஹீரோனில் நினச்சிங்க ஓட்டு போட்டேன், சூலூருடைய இது சார். அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு உங்ககிட்ட இருக்காங்க, அது சாத்தியப்படுத்த முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அக்கௌண்டபிலிட்டியை இந்த அரசு எடுக்க வேண்டும். எடுக்க தவறும் பட்சத்தில் விஜய்க்கு வாக்களித்தவர்கள், தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மோடுக்கு போயிடாதீங்க, ஐயோ நான் ஓட்டு போட்டுட்டேன் நான் தான் விஜயை காப்பாற்றணும்னு கிடையாது. நீங்கள் வாக்களித்திருக்கக்கூடிய காரணத்தினால விஜய்க்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. உங்களை சங்கடத்துக்குள்ளே ஆளாக்கக்கூடாது. எனக்கு ஓட்டு போட்டவன் எந்த இடத்துலையும் தலை குனியக்கூடாதுன்னு நான் ஆட்சி செய்யணுன்ற மாதிரி விஜய் ஆட்சி செய்யணும். அப்படி செய்ய தவறும் பட்சத்தில் நீங்கள் குற்ற உணர்ச்சியில் இருக்காதீங்க, நாங்கள் தானே விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னு. நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் நாங்கள் விஜயை நோக்கி கேள்வி கேட்போம். தப்பு செஞ்சால் விஜய் கேள்வி கேட்போன்ற இடத்துல நீங்கள் நகர்ந்து வரணும். அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லது. அந்த பொறுப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் மாற்றத்துக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, தெரிஞ்சு போட்டிங்களா தெரியாமல் போட்டிங்களான்னு கிடையாது. பட் உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் ஆற்றிருக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள். ஓட்டு போடாமல் வீட்டில் உட்காரல. ஆனால் வாக்களித்தவர்கள் உங்களுக்கு அடுத்த கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அமைச்சர்கள், இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்து உட்காந்துட்டாரு, இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு, மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ இருக்கும்போது வாக்களித்தவர்களுக்கு
கூடுதல் பொறுப்பு இருக்கிறது, அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. வெவ்வேறு கேள்விகளுக்கு ஆழமான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.